இன்றைக்கி ஒரு சத்தான தோசை செய்ய போகிறோம். ராகி மாவையும் உளுந்தையும் வச்சு செய்ய போகிறோம். இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு தோசை. அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். அதை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை வந்து இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிடுவோம். அதுக்கு நான் வந்து 1 கப்பு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றிட்டு அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியையும் விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கிடுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது நல்லா கலக்கியாச்சு. இதை வந்து மூடி ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. இப்போ வந்து கரண்டி எடுத்து தோசையில் 2 கரண்டி எடுத்து ஊற்றி தோசை சுட்டுக்கிடுவோம். இப்போ வந்து தோசை ஊற்றியாச்சு. இது மேலே வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தோசை வெந்துருச்சு, பரட்டி போட்டாச்சு. இதுக்கு வந்து சட்னி வந்து இன்றைக்கி நான் வந்து பொட்டுக்கடலை சட்னி எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.